வெல்கம் டு வானவில் கதைகள். பரமார்த்த குரு கதை. பரமார்த்த குருவும் முட்டாள் சீடர்களும். கால் முளைத்த மீன்கள். பரமார்த்த குரு கதைகள் வீரமா முனிவரால் எழுதப்பட்ட நகைச்சுவையும் நையாண்டியும் நிறைந்த கதைகள். பரமார்த்த குரு ஒரு குருகுல ஆசிரியர். அவரிடம் மட்டி, மடையன், முட்டாள், மூடன், மண்டு என 5 சீடர்கள் இருந்தனர். பெயருக்கேற்றபடி 5 பேரின் குணமும் செயலும் இருந்தது. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் சிரிப்பையும் அவர்களது அறியாமையையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது. ஒரு நாள் கடலுக்குச் சென்று மீன் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டிக்கு வந்தது. அந்த ஆசையை அவன் குருவிடம் தெரிவித்தான். அதை கேட்ட மடையன், குருவே, பகலில் போனால் பெரிய அலைகள் வரும், ஆபத்து அதிகம், அதனால் இரவில்தான் போக வேண்டும் என்றான். உடனே மண்டு, ஆமாம் குருவே, இரவு என்பதால் கடல் தூங்கிக் கொண்டிருக்கும், நமக்கும் பயமில்லை என்றான். ஆனால் இரவு என்றால் ஒரே இருட்டாக இருக்குமே, அப்போது என்ன செய்வது, எப்படி மீன் பிடிப்பது என்று மூடன் கேட்டான். அதனால் என்ன, என் கையில்தான் கொள்ளிக்கட்டை இருக்கிறதே, இதேபோல் கொள்ளிக்கட்டையை அனைவரும் எடுத்துச் செல்வோம் என்று முட்டாள் பெருமையுடன் சொன்னான். கடல் என்றாலே பரமார்த்த குருவுக்கு பயம். ஆனால் சீடர்கள் தன்னை கோழை என்று நினைக்கக்கூடாது என்பதால் அவர் சம்மதம் தெரிவித்தார். இரவில் கடல் தூங்கி இருக்கும் என்று குருவும் சீடர்களும் கொள்ளிக்கட்டையின் வெளிச்சத்தில் மீன் பிடிக்க புறப்பட்டு கடற்கரைக்குச் சென்றார்கள். கடற்கரையில் இருந்த ஒரு படகில் பரமார்த்தரும் 5 சீடர்களும் ஏறினர். மட்டியும் மடையனும் துடுப்பு போட்டனர். படகும் மெதுவாக நடுகடலுக்கு சென்றது. மூடன் தூண்டிலை போட்டான். அதில் ஒரு தவளை மாட்டியது. அதை பார்த்து மற்ற சீடர்கள் ஆச்சரியமடைந்தனர். என்ன வகை உயிரினம் இது என்று கேட்டனர். அது ஒரு தவளை என்பதை மறந்த குரு, இதுவும் ஒரு வகை மீன்தான், அதிகமாக தின்று கொழுத்தால் இப்படி கால்கள் முளைத்துவிடும் என்று சொன்னார். அப்படியானால் கால் முளைத்த மீன்களை வீட்டிலே கட்டி போட்டு வளர்க்கலாம் என்று மட்டி கூறினான். அதை கற்பனை செய்து பார்த்து மகிழ்ச்சியடைந்தான். அதற்கு பிறகு மண்டு போட்ட தூண்டிலில் ஒரு சிறிய மீன் மட்டுமே மாட்டியது. படகுக்கு வெளியே நிறைய மீன்கள் இருந்தாலும் கொஞ்சம்தான் நமக்கு கிடைக்கின்றன என்றான் மண்டு. உடனே முட்டாள், கடலில் அதிக மீன்கள் உள்ளன, படகில் ஓட்டைகள் போட்டால் நிறைய மீன்கள் உள்ளே வரும், உடனே பிடித்துக் கொள்ளலாம் என்றான். அவன் யோசனைப்படி அனைவரும் படகில் ஓட்டைகள் போட்டனர். அவ்வளவுதான், கடல் நீர் குபுகுபு என்று படகின் உள்ளே புகுந்தது. குருவும் சீடர்களும் ஐயோ ஐயோ என்று கத்திக்கொண்டு எகிரி குதித்ததால் படகு ஆட்டம் கண்டது. சிலர் நீரில் விழுந்து தத்தளித்தனர். அப்போது அங்கே வந்த சில மீனவர்கள் அவர்களை காப்பாற்றினார்கள். கரைக்கு வந்து சேர்ந்ததும் படகு எப்படி கவிழ்ந்தது? இந்த கடலும் மீன்களும் சேர்ந்து சதித்திட்டம் செய்துதான் நம் படகை கவிழ்த்து விட்டன என்று கோபமாக கடலை பார்த்து கத்தினார் பரமார்த்தர். அப்படியானால் இந்த கடலின் திமிரையும் மீன்களின் கொட்டத்தையும் அடக்க வேண்டும். நாளை மறுபடியும் மீன் பிடிப்போம், மீன்களை பிடித்து கொன்று விடுவோம் என்ற முடிவுக்கு வந்தனர். மறுநாளும் மீன் பிடிக்கச் சென்றனர். அப்போது சீடர்கள், குருவே, உங்களை கயிற்றில் கட்டி கடலில் இறக்கிவிட்டால் மீன்களெல்லாம் உங்களை கடிக்க வரும், அப்போது அதை பிடித்து விடலாம் என்றனர். சீடர்கள் பேசியது போல் குருவை கடலில் இறக்கினர். நீச்சல் தெரியாத பரமார்த்தர் கடலில் மயங்கி விழுந்தார். அதை அறியாமல் சீடர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். மேலே வரும் காற்று குமிழிகளை பார்த்து, குரு நிறைய மீன்களை பிடிக்கிறார் போல என்று சீடர்கள் மகிழ்ச்சியாக நினைத்தனர். பரமார்த்தரின் வயிறு முழுவதும் நீர் நிரம்பியதால் குமிழிகள் வருவது நின்றன. குரு எல்லா மீன்களையும் பிடித்து விட்டார் போல என்று நினைத்து சீடர்கள் மகிழ்ந்தனர். கடலிலிருந்து குருவை தூக்கி கரைக்கு கொண்டு வந்தனர். அவரோ மயங்கி கிடந்தார். மீன்களோடு நீண்ட நேரம் சண்டை போட்டதால் களைத்து விட்டார் என்றான் மட்டி.
சிறிது நேரத்தில் குரு கண் விழித்தார். கண்விழித்த பரமார்த்தர், ஷீடர்களே, இன்னும் நம்மீது கடலுக்கு இருக்கும் கோபம் தீரவில்லை. எப்படியோ இந்த தடவை தப்பித்துக் கொண்டோம். இனிமேல் கடல் பக்கமே போக வேண்டாம் என்றார். அனைவரும் கடலையும் மீன்களையும் திட்டியபடி அங்கிருந்து சென்றனர். முட்டாள்தனமான ஆசை பெரும் ஆபத்தை கொண்டு வரும். பேராசையும் முட்டாள்தனமும் பெரும் நஷ்டத்தையே தரும். Thanks for watching. Don't forget to share with your friends and kindly subscribe our channel. Hey, Proverb Story, the upcoming story. Stay tuned with us.